வெல்கம் டு இந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர எக்ஸாம், அதாவது ஏஇ எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது கால்ஃபார்ம் வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்க போகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இசி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? இது என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அகாடமிக்கில் 18/7/2024 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை யூனிட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டுக்கு ஈச் யூனிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். டோட்டலாக உங்களுக்கு இந்த யூனிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் போடுறோம். ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 டெஸ்ட் போடுறோம். இது இல்லாமல் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஏஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக எடுத்து உங்களுக்கு இது இல்லாமல் ரிமைனிங்ஸ் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து செமிகண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா பேசிக் ஆஃப் செமிகண்டக்டரு, அதுக்கப்புறமேட்டு பிஎன் ஜங்ஷனு, அப்புறமேட்டு டயோடு, ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்க எல்லாமே இந்த யூனிட்டாக வந்துடும். நான் ஃபுல் டைட்டிலுமே இந்த இடத்துல என்ன பண்ணல கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதனால் நான் என்ன பண்ணல கொடுக்கல. டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலபஸை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வரும். அதாவது யூனிட் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கே தெரியும், பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து அதில் இருக்கிறத நாங்கள் தனித்தனி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல், அதாவது டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் எல்லாமே இதில் வந்துடும். இங்கே பாருங்கள், அரசியல் அமைப்பு எல்லாமே இதுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துறோம். ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்களாவே அதில் நீங்கள் என்னென்ன எழுதுவீங்க அப்படின்னா ஜிஎஸ் எழுதிடுவீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்துடும், டெக்னிக்கலும் எழுதிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம். டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டெஸ்ட் வந்து பிஜேடி, அப்புறம் ஃபெட்டு. ஓகேங்களா? பிஜேடி ஃபெட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த யூனிட்டுக்குள்ளே வந்துடும். எங்கே சார் மற்ற டைப்லாம் அப்படின்னு கேட்காதீங்க. மாஸ்பெட்டு எல்லாமே ஃபெட்டுக்குள்ளே வர்றது தானே. ஓகேங்களா? எஸ்சிஆர்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் ரிமைனிங் உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எத்தனை கொஸ்டின் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா 100 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்கோம். அதாவது டெக்னிக்கலாக அது 100ஆக இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது மற்றது இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் யூனிட் வந்து சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல் அண்ட் சிஸ்டம். சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல் சிஸ்டம்னா இதுலேயே டைட்டில் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த யூனிட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா சர்க்யூட் தியரி. அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால். உங்களுக்கு டைட்டிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சர்க்யூட் தியரியில் இருக்க எல்லா டைட்டிலுமே இதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஜிஎஸ்ல இருக்க டைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 4th வந்து எஸ்எஸ். இது ஃபுல்லாகவே எதை கவர் பண்ணும் அப்படின்னா சிக்னல் சிஸ்டத்தை கவர் பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு ஜிஎஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே காமனாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த் அப்படின்றது உங்களுக்கு எந்த யூனிட்ல வரும், அனலாக் சர்க்யூட்ல இருக்கிற டயோட் சர்க்யூட்ல இருந்து ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் வரையும் இருக்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதை பார்த்துங்க, இதெல்லாம் ஜிஎஸ்ஸையும் அதே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆக்சிலேட்டர்ல இருந்து பவர் சப்ளை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த யூனிட்டு தேர்ட் யூனிட்டு ஃபுல்லாக 6 டெஸ்ட்ல கவர் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து தனி டைட்டில் தான். அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பாதியாக பிரித்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ல இருந்து சிக்னல் ஃப்ளோ ப்ராப்பரையும் ஒரு டெஸ்டாகவும், அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டேட் ஸ்பேஸ் அனலைசிஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொரு டெஸ்டாகவும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 8 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டில் உங்களுக்கு இதை விட அதிகமான கேள்விகள் கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டன்ட் கேள்வி எடுத்திருப்போம். எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக தயாராக்கி தான் நம்ம எக்ஸாமுக்கே அனுப்புவோம். ஓகேங்களா? 5th கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷனில்
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரேண்டம் ப்ராசஸில் தான் ஆரம்பிக்கும். சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேண்டம் ப்ராசஸில் தான் ஆரம்பிக்கும். ரேண்டம் ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 10th டெஸ்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அப்புறமேட்டு இன்ஃபர்மேஷன் தியரி அண்ட் கோடிங். இன்ஃபர்மேஷன் தியரியும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கோடிங்கும் இதில் வந்து கொடுத்துட்டோம். அப்படின்னா மேலே இருக்கிற உங்களுக்கு என்ன வந்துடும், அனலாக் கம்யூனிகேஷன் வந்துடும் அர்த்தம். மேலே இருக்கிற டெஸ்ட்டில் அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் வந்துடும். எல்லா டாப்பிக்குமே எடுத்து தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது இஎம்எஃப் வந்துட்டோம். ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சில பேர் படிப்பாங்க, தியரின்னு சில பேர் படிச்சிருப்பாங்க. இங்கே தியரின்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதில் கோஆர்டினேட் சிஸ்டம், பிளேன் வேவ், டிரான்ஸ்மிஷன் லைனு இது எல்லாமே இந்த 11th டெஸ்ட்டில் கொடுக்குறோம். ஓகேங்களா? 12th டெஸ்ட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக், மேக்னெட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு இது எல்லாமே இந்த யூனிட்டில் வந்துடும். ஓகேங்களா? பார்த்துக்கணும். அதாவது ரிமைனிங் இருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். 13வது டெஸ்ட்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக். ஸோ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்கில் ஒயர்லெஸ் சேனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைட்டில் ஆகும். அதுலேருந்து மல்டி பாத்து, ஹேண்டிகேப் இதெல்லாம் கொடுத்து நம்ம இந்த யூனிட்டை 13வது டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? யூனிட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பாதி யூனிட்டாக வரும். ஓகேங்களா? ஃபுல் டைட்டிலையும் போடாமல் இம்பார்ட்டன்ட் டைட்டிலையும் மட்டும் தான் நான் உங்களுக்கு போட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது 14வது ஸ்பிரிட் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? ஆரம்பித்து எதில் முடிப்போம் அப்படின்னா MIMO சிஸ்டம் வரையும் முடிப்போம். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் பார்த்துக்கணும், ஜிஎஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரோம். பார்த்தீங்களா? ஜியோகிராஃபிலேருந்து எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட் பேக்காகவே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மற்ற இடத்துல போனீங்கன்னா தனித்தனியாக தேடி பார்க்கணும். இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டும் எடுக்கிறோம், டிஎன்பிசிக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உங்கள் கையில் இருக்கும். அடுத்தது 8th யூனிட் வந்து டிஜிட்டல் சிக்னல், அடுத்தது இமேஜ் ப்ராசஸிங். இப்போ உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் இமேஜ் அப்படின்றத ஒரு யூனிட் டெஸ்ட்டாகவும், டிஜிட்டல் ப்ராசஸிங் அப்படின்றத தனி இதாக வச்சுருப்போம். அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்றது ஃபுல்லாகவே 15th டெஸ்ட்டாக வந்துடும். 16th டெஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னா இமேஜ் ப்ராசஸிங் ஃபுல்லாகவே அந்த இதில் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். இமேஜ் மட்டும் கவர் ஆகாது, அதில் வீடியோவும் வந்துடும், இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் 9th யூனிட் டிஜிட்டல் சர்க்யூட். ஸோ டிஜிட்டல் சர்க்யூட்டில் பொறுத்தவரையும் 17th டெஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? பேசிக்காக இருக்கிற நம்பர் சிஸ்டம், லாஜிக் கேட்டு, பூலியன் ஃபங்க்ஷன் இது எல்லாமே கொண்டு வந்து 17th டெஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 18th காம்பினேஷனல் சர்க்யூட்டு, சீக்வென்ஷியல் சர்க்யூட்டு. அதுக்கப்புறமேட்டு என்னது, இதெல்லாம் டைட்டிலாக இருக்கும். நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டிலுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், சப் டைட்டில் இருக்கும். இதெல்லாம் தனித்தனி டைட்டில். காம்பினேஷன் சர்க்யூட் அப்படின்றது, சீக்வென்ஷியல் சர்க்யூட், லாஜிக் சர்க்யூட், டேட்டா கன்வெர்ட்டர், செமிகண்டக்டர், மெமரிஸு, அப்புறமேட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் தனித்தனி டைட்டில். அது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த டெஸ்ட்டில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? 18th முடியும். அதோடு சேர்த்து உங்களுக்கு இதுலேயும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் 19th டெஸ்ட்னா டேட்டா நெட்வொர்க்ஸ். ஸோ டேட்டா நெட்வொர்க்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு OSI மாடலில் இருந்துட்டு மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் வரையும் இந்த டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது 20th நெட்வொர்க் லேயரு, டிரான்ஸ்போர்ட் லேயரு, அதுக்கப்புறம் என்னது அப்ளிகேஷன் லேயர், நெட்வொர்க் ரவுட்டிங், அல்காரிதம். இதோட உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ யூனிட் வைஸ் டெஸ்ட் எத்தனை 20 சொல்லியிருந்தோம். அந்த 20 டெஸ்ட்டுமே இதில் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 21லேருந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். 21லேருந்து என்னது ஃபுல் டெஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு எது இதில் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 21 ஃபுல் டெஸ்ட்டு, 22 ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, 23 வந்து ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டு, 24 இது ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, 25 இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டு. இவ்வளோ தானே சார், 25 முடிச்சிருவீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுக்கு ஆர்ஆர்பியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமேட்டு எஸ்எஸ்சியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, இதில் சில இதில் விட்டு பண்ண டாபிக் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, கேட்டு கொஸ்டின், ஐஇஎஸ் கொஸ்டின், அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிறதுக்குரிய எல்லா தகுதியாகவும் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர்
81972821 கால் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைனா கம்ப்ளீட்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு டெஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறமேட்டு கிளாஸு மெட்டீரியல் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க ஆரம்பிக்கலான்றவங்க இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அதுக்கப்புறம் இதோட கிளாஸு எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஈஸி ரிலேட்டடாக இருக்க எல்லா எக்ஸாமுக்குமே ஃபண்டமெண்டலாக இருக்கிற எல்லா கான்செப்டையும் கொண்டு வந்து இந்த ஏஐ சிலபஸில் கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து தான் சில யூனிட் எல்லாம் கம்மியாக போகும். புரியுதுங்களா? மற்றபடி இந்த சிலபஸை படிச்சுட்டாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஈஸி ரிலேட்டடாக இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம அகாடமிக் சேனலில் நிறைய ஈஸி ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஈஸி ரிலேட்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். முக்கியம் டெஸ்ட் பேட்ச் 18/7/2024 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் அந்த டெஸ்ட் ஷெட்யூலோட PDF தான் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? பாய்.